VGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. ஸ்டாலினின் இல்லத்திற்கு விரையும் கூட்டணி கட்சிகள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தன. விசிக 2 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் தலா 2 தொகுதிகள், அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 4 தொகுதிகளில் வென்றிருக்கிறார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். விசிக கம்யூனிஸ்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு அழைப்பு. ஸ்டாலினின் இல்லத்தில் சண்முகம். ஒருபுறம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றே ஆளுநரை சந்தித்திருந்தார். இன்று 2வது நாளாக ஆளுநரை சந்தித்துவிட்டு திரும்பியிருக்கிறார். 45 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. தற்போது அவர் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தற்போது ஸ்டாலினின் இல்லத்தில் சண்முகம் இருக்கிறார். மூத்த நிர்வாகிகளோடு ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திமுகவிலும் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தீவிர ஆலோசனையில் திமுக தலைவர் ஸ்டாலின். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த ஆலோசனையில்? என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? விசிக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்துவிட்டார்களா? ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லத்திற்கு 3 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். 3 கட்சிகளிடமும் தலா 2 இடங்கள், 6 இடங்கள் இருக்கின்றன. தற்போது தமிழக அரசியலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 6. இந்த 6 தான் தற்போது முக்கியமான 6 நம்பர்ஸ் இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் இந்த 6 என்ற எண்ணிக்கையை நோக்கி தபாக காத்திருக்கிறது. அந்த 6 உடைய இந்த 3 கட்சிகளும் தற்போது திமுக தலைவரிடம், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக இருந்தவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, குறிப்பாக அவர்கள் என்ன விதமான முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம், அந்த முடிவுக்கு நாங்கள் உடன் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லது எங்களுக்கு வேறு இடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, உங்களால் தான் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் என்று, அதாவது சொல்லிவிட்டு செல்வதற்கான வந்திருக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எந்த விதமான வாய்ப்புகளை சொல்கிறார்கள்? ஒன்று, தொடர்ச்சியாக உங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் என்று கடந்த சில தினங்களாக சண்முகம், வீரபாண்டியன் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை மீண்டும் சொல்வதற்காக வந்திருக்கிறார்களா? அல்லது திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லத்தில் கடந்த 2 தினங்களாக ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெறுகிறது. நேற்று இரவும் நடந்தது. குறிஞ்சி இல்லத்தில், உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெற்றது. அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளை 3 கட்சிகளிடம் சொல்லி, நம்ம இது போன்ற ஒரு முடிவுக்கு போறோம், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்பதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லது இந்த 3 பேரும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டோம், அதை உங்களிடம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதுதான் நமக்கு தெரியவும். ஏற்கனவே இந்த 3 கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர்களுக்கு அபிஷியல் லெட்டரே கொடுத்திருக்காங்க. எனவே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. திமுக ஸ்டாலின் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சொல்கிறார், நாங்கள் யாருக்கும் இடையூறாக இருக்க மாட்டோம், முதல் 6 மாதம் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றட்டும், 1000 ரூபாய் தொகையை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன மாதிரியான முடிவு, அதாவது அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவை சொல்வதற்கு வந்திருக்கிறார்களா, அல்லது திமுக தலைவர் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அழைத்திருக்கிறாரா என்ற விவரம் விரைவில் தெரிய வரும். வேதவள்ளி, 2 வாய்ப்புகளாக சொல்லியிருக்கிறீர்கள் ரமேஷ். ஒருவேளை அவர்கள் முடிவை தெரிவிப்பதற்காக வந்திருக்கலாம், அல்லது திமுக தலைவர் முடிவை சொல்லி அதை ஏற்பதற்காக வந்திருக்கலாம் என்று 2 வாய்ப்புகளை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் தாவேக தொடர்பாக கூறிய கருத்துக்களை சற்று நினைவு கூற முடியுமா? தற்போது ஆளுநரை சந்தித்தது, ஆட்சி அமைக்க உரிமை கோரியது, இந்த விவகாரங்கள் தொடர்பாக அந்த கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்? அதாவது திருமாவளவன் கூட முன்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது ஆட்சி அமைக்க அவருக்கு அலோவ் பண்ணணும், மெஜாரிட்டியை அசம்பிளியில தான் நிரூபிக்கணும், ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் பழைய எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாம் மேற்கோள் காட்டி விஜயை அலோவ் பண்ணணும், அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அவர் மெஜாரிட்டியை அசம்பிளியில ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லியிருக்காரு. இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்து போன்று தெரிகிறது. ஆனால் திமுக தலைவர் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நேற்று இரவில் இருந்து இருக்கிறார். அதாவது அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சராக கூடிய வேலு, நேரு போன்றவர்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின்
அடுத்த கட்ட அரசியலை நோக்கி அவர் ஒரு முக்கியமான காயை நகர்த்துவதாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இந்த முறை அவர்தான் எம்எல்ஏவாக இருக்கிறார். குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக கூட முடியவில்லை. எனவே இந்த மாதிரி நேரத்தில் அவர்தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் திமுகவுடைய தலைமை மனதில் உற்று நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதை நாங்கள் இது போன்ற ஒரு முடிவு எடுக்கலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் இதற்கு கட்டுப்படுவீர்களா? நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தால் அதற்கு உங்களுடைய 3 பேர் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். இந்த 6 நம்பர் 2 பேருக்குமே தேவைப்படுது. இப்ப கூட்டணி திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் இந்த 6 நம்பர் வேணும். அதே போல விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கும் இந்த 6 என்ற நம்பிக்கை என்ன வேணுன்றதால 2 பேர் சைட்லயுமே உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு காலையில சிந்தனை செல்வன் திருமாவை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த 2026 தேர்தல் வந்த பிறகு மக்கள் ஒரு ஆதரவு கொடுத்து என்னன்னா, அதாவது கூட்டணி மந்திரி சபை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழக மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார்கள். அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதாவது விசிகாவுடைய கோரிக்கையான விசிகாவையும் உள்ளடக்கிய அல்லது அந்த அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரி சபைக்கு ஒரு கட்சி அது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கார்கள். அவருக்கு எங்கள் வாழ்க்கை நன்றி என்று, மக்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்காங்க. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அனைவருக்குமே குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இருக்கின்றது. என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள் அந்த முக்கியமான பொறுப்புக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் என்ற ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இது போன்ற வாய்ப்பு வரும்போதுதான் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அது போன்ற ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. 2006 அது போன்ற ஒரு வாய்ப்பு வந்தாலும் கூட அது ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது போன்ற ஒரு வாய்ப்பை வந்திருக்கும் பொழுது அந்தந்த கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளதான் செய்யும். அந்த அடிப்படையில் இது போன்ற விஷயங்கள் தற்போது பேசப்பட்டு வருகிறது. இதுக்கான குறிப்பாக கவர்னர் மாளிகையில் இருந்தும் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு விஜயை பார்த்த பிறகு இன்னமும் வரவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு ஆவல் எழுந்திருக்கிறது. வேறு சில முக்கியமான தகவல்களும் திமுக தலைவர் இல்லத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு தெரியப்படவில்லை. அது யூகங்களாக அது சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கெல்லாம் என்ன மாதிரியான பதில் சொல்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எதவள்ளி, நேற்று இரவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுல என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டன? அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்க்காத ஒரு ஆலோசனையை உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதை அவர் திமுக தலைவர் நிராகரித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகள் நடைபெறுவதாகவும் இந்த தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இதுவரை திமுக ஆரம்பத்திலிருந்து, குறிப்பாக அதிமுக உருவாக்கப்பட்டதிலிருந்து 1972க்கு பிறகு அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதில்லை. நேற்று கூட நீங்கள் சமூக தளத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. பிஜு பட்நாயக் சாதிக்காததை சிலர் சாதிக்க இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சூசியமாக சொல்லியிருந்தார்கள். எனவே இது போன்ற ஏசங்களுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இது போன்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் தமிழகத்தில் 31 தான் வரப்போகிறது. 5 ஆண்டுகள் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வியும் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் கேட்கிறார்கள். திமுக தலைவரையே தோற்கடித்துவிட்ட தேர்தலாக இருக்கிறது. திமுகவுடைய வரலாற்றிலேயே கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான இன்று மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அனைத்து திமுக எம்எல்ஏக்கும் சென்னைக்கு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 59 எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து விளக்கங்களை கொண்டு, குறிப்பாக திமுக தலைவரை சந்தித்து விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் திமுக இருக்கிறது. 59 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதில் தமிமுன் அன்சாரியுடைய கட்சியும் ஒரு கட்சி இருக்கிறது. அவர்கள் ஒரு எம்எல்ஏ, அவர்கள் வேறு கட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இதில் நம்ம ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியது என்று சொன்னால் 4 பேர் 2 நம்பர் வச்சிருக்காங்க. ஆனா இந்திய யூனியன் முஸ்லீம் ஏன் தற்போது அழைக்கவில்லை? அவர்கள் வரவில்லையா என்று சொன்னால் அவர்கள் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம், வெற்றி கழகத்தோடு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 3 பேர் மட்டும் வந்திருப்பதன் நோக்கம் அவர்கள் எடுத்த முடிவை சொல்வதற்காக தான் வந்திருக்கிறார்களோ, அதற்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது கதவள்ளி? ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். தற்போது கம்யூனிஸ்டுகளும் விசிக தலைவரும் தற்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பிஜேபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.